ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ரிலாக்ஸ் மியூசிக் டூல்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ஸ்பெஷலான ரெசிபி. நல்ல டேஸ்டியான சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை செய்கிறது ரொம்பவே ஈஸி, அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ வீட்டில் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த டேஸ்டியான சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு நான் இங்கே ஸ்டவ்வை ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கிறேன். பாத்திரம் சூடான பிறகு நான் இங்கே 3 கரண்டி எண்ணெயை சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடான பிறகு நான் இங்கே மீடியம் சைஸான 2 பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை நான் இதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கிறேன். இப்போ பாருங்கள், சேர்த்த வெங்காயம் எல்லாம் பொன்னிறமாக வதங்கிடுச்சு. ஸோ பொன்னிறமாக வதங்கின பிறகு நான் இங்கே 5 பச்சை மிளகாயை பாதியாக கிள்ளி வச்சுருக்கேன். அந்த பச்சை மிளகாயை சேர்த்து எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா வதங்கின பிறகு 2 பட்டை, 4 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 அன்னாச்சிப்பூ, 2 பிரியாணி இலை அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா வதங்கின பிறகு நான் இங்கே 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து எண்ணெயிலேயே பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறேன். சேர்த்த பொருளோட பச்சை வாசனை போன பிறகு நான் இங்கே 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூளை சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே வதக்கிக்கிறேன். சேர்த்த பொருள் நல்லா வதங்கின பிறகு நான் இப்போது மீடியம் சைஸான 2 தக்காளி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அந்த தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். ஸோ நான் ஏற்கனவே இங்கே 1/2 கிலோ சிக்கன் எடுத்து க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி கொஞ்சமாக தயிர் சேர்த்து மஞ்சத்தூள் சேர்த்து புதினா கொத்தமல்லி சேர்த்து நல்லா மேக்னேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ 1 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ நான் ஊற வச்சுருந்த சிக்கன் எல்லாமே இந்த எண்ணெயில் சேர்த்துக்கிறேன். சேர்த்த தக்காளி வதங்கிடுச்சு. ஸோ தக்காளி வதங்கின பிறகு நான் ஊற வச்சுருந்த சிக்கன் பீசஸை நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கிறேன்.
நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நான் கொஞ்சம் நேரம் வந்து எண்ணெயில் வதங்கிறதுக்காக அப்படியே விட்டுடுறேன். ஸோ எண்ணெயில் சிக்கன் நல்லா வதங்கின பிறகு நான் இங்கே 1 கப் தண்ணியை சேர்த்து சிக்கனை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், சேர்த்த சிக்கன் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. ஸோ நான் இங்கே 1 கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி நறுக்கி வச்சுருந்தேன், அதை நான் சேர்த்துக்கிறேன். 1 எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சி ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். அந்த எலுமிச்சை பழ சாறையும் நான் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நான் இங்கே 1/2 கிலோ அரிசி கணக்கு எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அளவு தண்ணி நான் இதில் சேர்த்துக்கிறேன். அரை கிலோ சிக்கன், 1/2 கிலோ அரிசி. ஸோ அந்த விதத்தில் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் இங்கே தண்ணியை சேர்த்துக்கிறேன். ஸோ தண்ணியை சேர்த்து கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடுறேன். இப்போ பாருங்கள், நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் இதுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கிறேன். உப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். கல் உப்பு சேர்த்ததுனால அங்கங்கே தங்கிடக்கூடாது. அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன்னா உப்பு சீக்கிரமாக கரைஞ்சிரும். அதனால் உப்பை சேர்த்த உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நான் ஏற்கனவே 1/2 கிலோ பாஸ்மதி அரிசி ஊற வச்சுருந்தேன். ஸோ தண்ணியை வடிகட்டிட்டு நான் அரிசியை மட்டும் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், சேர்த்த தண்ணி எல்லாமே நல்லா குறைஞ்சிருச்சு. சேர்த்த அரிசியும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் வந்து தம்முக்கு விடுறதுக்கு முன்னாடி நான் இங்கே 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்த பிறகு துணியை போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி ஒரு வெயிட் எடுத்து இது மேலே வச்சு ஒரு 15 நிமிஷத்துக்கு நான் தம்முக்கு விட்டுடுறேன். அடுப்பும் நான் வந்து சிம்மில் வச்சுட்டேன்.
ஸோ 15 நிமிஷம் கழித்து வந்து பார்க்கலாம் சாதம் வெந்திருக்கா இல்லையான்ட்டு. இப்போ பாருங்கள் 15 நிமிஷம் ஆயிடுச்சு. வாங்க சாப்பாடு வெந்திருக்கா இல்லையான்றது பார்க்கலாம். இப்போ பாருங்கள் தண்ணி எல்லாமே கம்ப்ளீட்டாகவே வந்து இதாயிடுச்சு. ஸோ நல்லா சாதமும் நல்லா உதிரியாக நல்லா வெந்து உதிரியாக வந்திருக்கு. சிக்கன் பீசஸ் எல்லாமே நல்லா வெந்திருக்கு. ஸோ அவ்வளோதாங்க, நல்ல சுவையான மணமான சிக்கன் பிரியாணி தயார். இதை செய்கிறது ரொம்பவே ஈஸி, அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ வீட்டில் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் சொல்கிற பதத்தில் நான் சொல்கிற ஸ்டெப்பில் 1 by 1 கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்களும் ஈஸியாக நல்ல டேஸ்டியான சிக்கன் பிரியாணி உங்கள் வீட்டிலையே செய்யலாம். ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டை விட நம்ம வீட்டில் செய்கிற பிரியாணி ரொம்ப சுவையாக இருக்கும். ஸோ வீட்டில் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக வீட்டில் ஒரு தடவை டேஸ்டியான சிக்கன் பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் நான் பண்ண ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.